வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல், அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் அதிர்ச்சி தகவல். பிள்ளையானை சந்திக்க ரணிலுக்கு அனுமதி மறுப்பு. இன்று முதல் விசேட பஸ் சேவை. 24 மணித்தியாலங்களில் விபத்துகளால் 80 பேர் வைத்தியசாலையில், சிலர் பலி. தான்சானியா தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சிக்கு தடை. தொடர்பென உள்நாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத சதித்திட்டம் தொடர்பில் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவு பல விடயங்களை அம்பலப்படுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகளுக்கு பொறுப்பான இஸ்லாமிய அரசு பிரிவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான முகமது நௌஃபர் மத்திய புலனாய்வு பிரிவினுடனான பல நேர்காணல்களில் கொடிய பயங்கரவாத செயல்களை செயல்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கட்டமைப்பு, திட்டமிடல், பயிற்சி மற்றும் போதனைகளை அம்பலப்படுத்தியுள்ளார். ஜூன் 2019 மற்றும் மார்ச் 2020 கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வுத்துறை தலைமையகத்தில் நடத்தப்பட்ட 4 நேர்காணல்களின் போது இலங்கையில் உள்ள ஐசிஸ் பிரிவின் 2வது அமீர் அல்லது துணைத் தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நௌஃபர் குழுவுடனான தனது சித்தாந்த சீரமைப்பு, அவரது ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சி முயற்சிகள் மற்றும் தற்கொலை தாக்குதல்களுக்கு தலைமை தாங்கிய ஜக்ரான் காசிமுடனான தனது உறவை விவரித்தார். இஸ்லாமிய அரசுடனான தனது கூட்டணி உடனடியாக இல்லை என்று நௌஃபர் புலனாய்வாளர்களிடம் விளக்கினார். தேசிய தெஹித் ஐமாத் அமைப்பை நிறுவிய ஜக்ரான் பதிவு செய்யப்பட்ட உரைகள், ஆன்லைன் பிரச்சாரம் மற்றும் நேரடி சித்தாந்த வழிகாட்டுதல் மூலம் தன்னை பாதிக்க தொடங்கினார் என அவர் கூறினார். பின்னர் ஜக்ரான் நௌஃபரை குழுவின் 2ஆம் நிலை தலைவராக நியமித்து பிரச்சாரம், ஆட்சேர்ப்பு மற்றும் கருத்தியல் கல்விக்கு பொறுப்பேற்றார். அவர் தனிப்பட்ட முறையில் ரகசிய இடங்களில் நடத்தப்பட்ட 8 நாள் பயிற்சி அமர்வுகள் பல இடங்களில் இடம்பெற்றது. இந்த அமர்வுகளில் துப்பாக்கி பயன்பாடு, வெடிகுண்டு தயாரித்தல் மற்றும் மத போதனைகள் குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டவர்களுக்கு T-56 தாக்குதல் துப்பாக்கிகள் மற்றும் 9 மிமி கைத்துப்பாக்கிகளை பயன்படுத்த பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் கருப்பு பொடி மற்றும் நைட்ரேட் அடிப்படையிலான வெடிபொருட்களை எவ்வாறு தயாரிப்பு என்பதை கற்றுக்கொண்டனர். இருப்பினும் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த அன்று காலையில் மற்றொரு குழு உறுப்பினரான அன்வர் முகமது ரிஸ்கான் நௌஃபரை நேரில் சந்தித்தார். அவர் ஜக்ரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதாக அவருக்கு தெரிவித்தார். இலங்கை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 9 நபர்கள் ஐசிஸ் பிரிவுடன் தொடர்புடையவர்களில் ஒருவராக நௌஃபர் அமெரிக்க புலனாய்வு பிரிவு அடையாளம் கண்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு படுகொலைக்கான அடித்தளத்தை அமைப்பதில் முகமது நௌஃபர் முக்கிய பங்கு வகித்தார். தாக்குதல்கள் தனிமைப்படுத்தப்பட்ட தீவிரவாதிகளின் செயல் அல்ல, மாறாக இஸ்லாமிய அரசின் உள்ளூர் பிரிவாக செயல்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட, பயிற்சி பெற்ற மற்றும் சித்தாந்த ரீதியாக கடினப்படுத்தப்பட்ட ஜிகாதிஸ்ட் பிரிவின் விளைவு என அவர் வாக்குமூலம் நீண்டகாலமாக சந்தேகிக்கப்பட்டதை உறுதிப்படுத்துகிறது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பு தெகிவளை நெதிமாலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர விஷ்ணு கோயிலில் இடம்பெற்ற ஆசீர்வாத பூசையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டார். சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நெதிமாலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர விஷ்ணு கோயிலில் இடம்பெற்ற ஆசீர்வாத பூஜையில் பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கு பற்றி புத்தாண்டுக்காக இந்து சம்பிரதாயங்களின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். தெகிவளை கல்கிசை மாநகர சபை வேட்பாளர் குழுவின் தலைவரும் முன்னாள் மேலதிக அளவையாளர் நாயகம் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நிறைவேற்று குழுவின் உறுப்பினருமான பெரக்கும் சார்ந்த உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவின் அழைப்பின் பேரிலேயே பிரதமர் அங்கு சென்றிருந்தார்.
தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை சந்திக்க ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பிள்ளையானாகிய சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குமாறு முன்னாள் ஜனாதிபதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரியதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளை அழைத்து உரிய வாய்ப்பை கோரியுள்ளதாக கூறப்படுகிறது. காவலில் உள்ள ஒரு சந்தேக நபருடன் தொலைபேசியில் பேசுவது சட்டவிரோதமானது என்பதால் அந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இருப்பினும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பிலவுக்கு சிவநேசதுரை சந்திரகாந்தனை சந்தித்து கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் வழக்கறிஞராக செயல்படும் உதய கம்மன்பில குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க விரும்புவதாக கூறி கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி உதய கம்மன்பிலவுக்கு சமீபத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனுடன் கலந்துரையாட வாய்ப்பு வழங்கப்பட்டதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் அதிகாரிகள் முன்னிலையிலும் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்தார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிவநேசதுரை சந்திரகாந்தனை கடந்த 8ஆம் தேதி கைது செய்தனர். பின்னர் நீதிமன்றம் அவரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது. பயணிகளின் தேவைகளுக்கேற்ப இன்று முதல் விசேட பஸ் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவைகளுக்கேற்ப இன்று முதல் பஸ்களை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வழக்கமான கால அட்டவணையின் கீழ் இன்றும் நாளையும் பேருந்துகள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் மற்றும் சேவை மேற்பார்வை பணிப்பாளர் செரீன் அத்துக்கோரல தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் முதல் சொந்த ஊர்களுக்கு சென்ற பயணிகளின் வசதிக்காக விசேட பேருந்து சேவை ஒன்று செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் செரீன் அத்துக்கோரல குறிப்பிட்டார். இதேவேளை இன்று வழக்கமான அலுவலக நாளாக இருப்பதால் அலுவலக ரயில்கள் வழமை போல் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் தேவைகளுக்கேற்ப குறித்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக ரயில் பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர தெரிவித்தார். கொழும்பில் கார்பந்தயம் நடத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கோமாகம புறக்கோட்டை பிரதான வீதியில் மக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் வகையில் கார்பந்தயம் ஒன்றை நடத்தியமை தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்கள் தமிழ் சிங்கள புதுவருடத்தின் புண்ணிய காலத்தில் இந்த போட்டியை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போட்டியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எதிராக கடுமையான சட்டம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு பயிற்றுனர் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு உத்தியோகத்தர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். பதில் நீதவான் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு உத்தியோகத்தர் மீது போலீசாரால் சிறுவர்களிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின்படி 16 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 12 முறைப்பாடுகள் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாகவும் 4 முறைப்பாடுகள் விளையாட்டு உத்தியோகத்தர் மாணவர்களுக்கு தாக்கியமை தொடர்பிலும் பதிவு செய்யப்பட்டது.
இந்நிலையில் குறித்த நபரை எதிர்வரும் மாதம் 28ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி 80 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 30 பேர் வாகன விபத்துகள் காரணமாக காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பட்டாசு தொடர்பான விபத்து ஒன்றில் காயமடைந்த ஒருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். புதுவருட பிறப்பின் போது பல்வேறு செயற்பாடுகளின் போது திடீர் விபத்துகள் ஏற்படுவதாக சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். எனவே இத்தகைய விபத்துகளை குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். பண்டிகை காலங்களில் பாதுகாப்பாக அன்றாட செயற்பாடுகளை மேற்கொள்வதன் மூலம் இத்தகைய விபத்துகளை தவிர்க்க முடியும் என சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர். வவனியா தவசிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள நீச்சல் குளம் ஒன்றில் நீராடிக் கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயதுடைய இளைஞர் ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்தார். குறித்த இளைஞரை அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சடலம் செட்டிக்குளம் பிரேத வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எல்பிட்டிய அம்பலாங்கொட பகுதியில் உள்ள குருந்துககா நகரில் இடம்பெற்ற விபத்தில் 6 வயது சிறுமி உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியொன்று வேனுடன் மோதியதிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் 6 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சம்பவம் தொடர்பாக எல்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை ஈச்சலம்பட்டு போலீஸ் பிரிவில் உள்ள வாழைத்தோட்டம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்து திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவத்தில் ஈச்சலம்பட்டு வாழைத்தோட்டத்தை சேர்ந்த சிவலிங்கம் சிவராசா உயிரிழந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் சாரதியான 22 வயதுடைய இளைஞன் படுகாயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த நபர் மீது இளைஞன் செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிள் மோதியதில் அவர் படுகாயமடைந்து திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி வீதியால் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா வைத்தியசாலையின் பிண அறையின் குளிரூட்டி பழுதடைந்துள்ளமை தொடர்பில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. வவுனியா வைத்தியசாலையின் பிண அறையின் குளிரூட்டி கடந்த 2 வாரங்களாக பழுதடைந்துள்ள நிலையில் அதனை சீரமைப்பதில் வைத்தியசாலை நிர்வாகம் அலட்சியமாக இருந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. குளிரூட்டி இயங்காமையினால் வவுனியாவில் உயிரிழப்பவர்களின் சடலங்கள் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலைக்கு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு வருகின்றது. இதனால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகின்றனர். அதனை திருத்துவதற்கான முயற்சிகள் வைத்தியசாலை நிர்வாகத்தால் முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதும் அது வெற்றியளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் வவுனியாவில் நீச்சல் குளம் ஒன்றில் வீழ்ந்த இளைஞர் ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்திருந்தார். அவரது சடலத்தை செட்டிக்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறும் நாளைய தினம் காலை மீண்டும் அங்கிருந்து வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு வந்து சட்ட வைத்திய பரிசோதனைகளை முன்னெடுக்குமாறும் வைத்தியசாலை நிர்வாகத்தால் இறந்தவரின் உறவினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதற்கான செலவினை உயிரிழந்தவர்களின் உறவினர்களே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வறுமை நிலையில் உள்ள குறித்த குடும்பத்தினர் இது தொடர்பாக கவலை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் வைத்தியசாலை நிர்வாகத்தினருடன் கலந்துரையாடினார். அதற்கமைய உயிரிழந்தவரின் சடலத்தை வைத்தியசாலை நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் செட்டிக்குளம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டது.
குஸ், கஞ்சா, கசிஸ் போதைப் பொருட்களை கடத்திய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு குஸ், கஞ்சா மற்றும் கசிஸ் ஆகியவற்றை கடத்த முயன்றதற்காக 4 சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலைய சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் போதைப்பொருள் வைத்திருந்ததற்காக 3 சந்தேக நபர்களையும் அவர்களுக்கு உதவியதற்காக ஒரு சந்தேக நபரையும் கைது செய்தனர். ஒரு சந்தேக நபரிடம் 491 கிராம் குஸ் கஞ்சா மற்றும் 312 கிராம் கசிஸ் மற்றும் சந்தேக நபரிடம் 671 கிராம் குஸ் கஞ்சா மற்றும் 625 கிராம் கசிஸ், மூன்றாவது நபரிடம் 454 கிராம் குஸ் கஞ்சா மற்றும் 825 கிராம் கசிஸ் ஆகியவற்றை பறிமுதல் செய்யப்பட்டன. நேற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 23, 24, 25 மற்றும் 36 வயதுடையவர்கள் எனவும் ஜக்கல, மகாவத்த, பதுளை மற்றும் கொழும்பு 15 ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் கூறினர். சம்பவம் குறித்து போலீஸ் போதைப்பொருள் பணியகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. வெப்பமான வானிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெப்பமான வானிலை குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தெற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும், இரத்னபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கலாம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி வெப்பமான வானிலையால் சுகாதார பிரிவினரால் அறிவுறுத்தப்படும் சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்வன சர்வதேச செய்திகள். தான்சானியாவில் தேர்தலில் போட்டியிட எதிர்க்கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவில் ஜனாதிபதி சாமியா சுலுஹு ஹாசன் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகின்றது. அவரது பதவிக்காலம் நிறைவடைய உள்ளதால் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனையொட்டி தேர்தல் சீர்திருத்தத்திற்கு அந்த நாட்டின் தேர்தல் ஆணையகம் அழைப்பு விடுத்திருந்தது. அதில் புதிய விதிமுறைகளை ஏற்க மறுக்கும் கட்சி இனிவரும் தேர்தலில் போட்டியிட முடியாது எனவும் தேர்தல் ஆணையகம் கூறியுள்ளது. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான சடேமாவின் தலைவர் லுண்டுலிசு அதில் கையெழுத்திடவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் பொது தேர்தலில் கலந்து கொள்ள சடேமா கட்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. அதேபோல் 2030 ஆண்டு வரை நடைபெறும் எந்த ஒரு தேர்தலிலும் அக்கட்சி போட்டியிட முடியாது எனவும் தேர்தல் ஆணையகம் அறிவித்துள்ளது. தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் நேற்றைய போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தியது சென்னை அணி. நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை அணி முதலில் கள்ளத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய லக்னோ அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 166 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. சென்னை அணி சார்பில் அதிகபட்சமாக ரவீந்திர ஜடேஜா மற்றும் மதிச பத்ரன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதனை அடுத்து 167 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ரசீத் 27 ஓட்டங்கள், ரவீந்திரா 37 ஓட்டங்கள், திரிபாதி 9 ஓட்டங்கள், ஜடேஜா 7 ஓட்டங்கள் மற்றும் விஜய் சங்கர் 9 ஓட்டங்கள் பெற்ற நிலையில் ஆட்டம் இழந்தனர். பின்னர் ஜோடி சேர்ந்த சிவம் துபே மற்றும் தோனி ஆகியோர் சிறப்பாக ஆடினர். சிவம் துபே 37 பந்துகளில் 3-4 ஓட்டங்கள் மற்றும் 2-6 ஓட்டங்கள் அடங்கலாக 43 ஓட்டங்களையும், தோனி 11 பந்துகளில் 4-4 ஓட்டங்கள் மற்றும் 6 ஓட்டம் அடங்கலாக 26 ஓட்டங்களையும் எடுத்து களத்தில் இருந்தனர். இறுதியில் சென்னை அணி 19.3 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை எடுத்தது. இதனால் சென்னை அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள்.
தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.